எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதந்தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு விமலேஸ்வரன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் விமலேஸ்வரன் சார். வணக்கம் சகோதரர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். பெரும்பான்மை இன்னும் கிடைக்கவில்லை. ஏறக்குறைய உங்களுக்கு பெரும்பான்மை கிடைச்சிரும் போலதான் தெரியுது. தாவேகா 2 வருட கட்சி, ஒரு புதிய கட்சி, இருபெரும் திராவிட இயக்கங்களையும் வீழ்த்தி அதிகாரத்துல இன்னைக்கு வந்திருக்காங்க. எப்படி பார்க்கறீங்க முதல் கட்ட கருத்து? முதல் கட்டமா என்னன்னா, மக்கள் தீர்ப்பை மதித்து நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அவங்களோட வெற்றியை, தாவேகாவோட வெற்றியை, மக்கள் தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இருவேறு திராவிடர் கட்சிகளோட அதிருப்தி மட்டும்தான் மக்கள்கிட்ட எடுபட்டிருக்குன்றத இந்த தாவேகாவோட வெற்றி அனைவருக்கும் உணர்த்துது. அதாவது 1991 தேர்தலில் பார்த்தீங்கன்னா, அப்போது அதிமுக 225 இடங்களை பெற்றிருந்துச்சு. 96 பார்த்தீங்கன்னா 222 இடங்கள் திமுக பெற்றிருந்துச்சு. இது எதுவுமே, அதாவது எம்ஜிஆர் எல்லாம் உதாரணம் காட்டுவாங்க. அதாவது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி நடத்தணும், எம்ஜிஆர் மாதிரி ஜெயிக்கணும், எம்ஜிஆர் மாதிரி வெற்றி கொள்ளணும், எம்ஜிஆர் மாதிரி நம்ம எல்லாம் பண்ணணும்னு. ஆனால் யாருமே கலைஞர் மாதிரி ஆட்சி நடத்தணும்னு இது வரைக்கும் யாரும் சொன்னாங்க. அதே பேட்டர்னை தான் இவரும், எம்ஜிஆரே இது வரைக்கும் எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்போது கூட, அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து கூட சென்னை நகருக்குள் திமுக கோட்டையாகவே இருந்திருக்கு. சென்னையில் கோட்டையாகவே இருந்திருக்கு. அவர் கடைசியாக பரங்கிமலை தொகுதியில் தான் நின்று இருக்கார் ஒரு முறை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டிமடம், அங்கே பெரிய அந்த மாதிரி இடத்துல தான் நின்று இருக்காரு. தவிர அவர் சிட்டிக்குள்ளேயே அவரை வர விடாமல் ஒரு இரும்பு கோட்டையாக வச்சிருந்துச்சு. ஆண்டிப்பட்டி, அதாவது இரும்பு கோட்டையாக வச்சிருந்துச்சு. அதை இந்த தேர்தல் மக்கள் எப்படி பிரதிபலிச்சாங்கன்றது இன்ன வரைக்கும் எல்லாருக்குமே அதிசயமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கு. 16 சட்டமன்ற தொகுதிகள் சென்னைக்குள்ள இருக்கிறதுல 14 தொகுதிகளை கைப்பற்றி இருக்கு. மீதி இருக்க 2 தொகுதிகள் கூட, இப்போ துறைமுகம் தொகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே குறைந்த வாக்காளர்கள் கொண்ட தொகுதி தான். 1,16,000 வாக்காளர் கொண்ட. அதில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நின்று வெற்றி பெற்றிருக்காரு. அதன் பிறகு அன்பழகன், பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. அதிமுக காலத்தில் பழக்கருப்பையா அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அந்த தொகுதியில் சொற்ப வாக்குகளை தான் நம்ம கமலஹாசன் சொன்ன மாதிரி 2வது ராஜராஜ சோழன் சேகர் பாபு அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. அதில் அதே மாதிரி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி இணைக்கப்படும். முதல் நம்ம அது சேப்பாக்கம் தொகுதியாக இருக்கு. அப்புறம் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியாக, அந்த தொகுதியில் துணை முதல்வராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கணிசமான ஒரு குறைந்த வாக்கில் தான் அவர் வெற்றி பெற, இவங்க 2 பேர் வெற்றி பெற முடிந்தது. அதாவது மேற்கு வங்கத்தையும், இப்போது நடந்த தேர்தலில் மேற்கு வங்கத்தையும் கேரளாவை பார்க்கும்போது முதல்வர்கள் கூட அங்கே தப்பிச்சிருக்காங்க, தோல்வியக்கல்ல தப்பிச்சிருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் ஒரு முதல்வராக இருந்தவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்தவர், இதுக்கு முன்னாடி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்காரு, துணை முதல்வராக இருந்திருக்காரு, மேயராக இருந்திருக்காரு. அவர் தொடர்ந்து தேர்தலில் நின்றுருக்காரு. 91 காலகட்டத்தில் 1000 விளக்கு தொகுதியில் ஒரு முறை மட்டும்தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை கண்டிருக்காரு. தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்காரு. அவரே கொளத்தூர் தொகுதியில் ஒரு 10,000 வாக்குகள் முதல் எண்ணிக்கை முதல் சுற்று எண்ணிக்கையிலிருந்தே பின்தங்கியே இருந்தது. முதல்வர் பின்தங்கி இருந்தது மிகப்பெரிய, அதை பொறுத்து தான் எல்லாருமே கணிச்சாங்க. தபால் வாக்குகள்லே தாவேகா முன்னணிக்கு வந்த நிலவரம், அதோட காரணம் என்னன்னு ஆராயும் போது, தபால் வாக்குகள் போட்டது எல்லாமே முதியவர்கள், அதாவது 80 வயது முதியவர்கள், அரசு ஊழியர்கள், பெரும்பாலும் காவல்துறையினர். இந்த காவல்துறையினருக்கு விஜயோட வாக்குறுதியில், அதாவது 18,000 ஊதிய உயர்வு, 18,000 25,000 சொன்னாங்க பார்த்தீங்களா. இது தபால் ஓட்டு காவலர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே, 4 நாள் முன்னாடியே அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாக்குகள் விஜய்க்கு பெரும்பான்மையாக கிடைச்சிருச்சு. அதனால தான் தபால் வாக்குலேருந்தே முன்னணியிலேயே இருந்தாங்க அவங்க. ஆனால் ஆட்சிக்கு வருவோமா
ஆட்சிக்கு வரமாட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாம இந்த தோல்வியை ஸ்டாலினும் எதிர்பார்த்திருக்க மாட்டார். No. இந்த வெற்றியை விஜய் எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஓகே. அதாவது மக்கள் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, அதிமுக வேணும், திமுக வேணாம், தாவேக வேணும், திமுக வேணாம் அப்படின்னு திமுக வேணான்றத முடிவு பண்ணிட்டாங்க மக்கள். ஓகே. அதாவது எப்படின்னா எல்லாம் என்னென்ன விதமான ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி விஜய்க்கு எதிராக வன்மத்தை கக்கினாலும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டாலும் பல ஊடக ஜாம்பவான்களாலையும் பல ஊடக நிறுவனங்களாலையும் கருத்து கணிப்புகள் அனைத்து எடுத்த கருத்து கணிப்புகள் ப்ரீ போல் எக்ஸிட் போல் எல்லாத்தையுமே தவிடுபொடியாக்கி வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் என்னன்னா ஆரம்பத்துல இருந்து ஆளுங்கட்சி வந்து விஜயை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுதான். ஓகே. குறைந்த மதிப்பீடு. மற்ற கட்சிகள் அதாவது தன் கட்சியை நீங்க சொன்ன மாதிரி கட்சியை ஆரம்பிச்சு முதல்ல அவர் என்ன பண்றாரு, கூவல் விடுறாரு, வாங்க ஆட்சியில பங்கு தரோம், கூட்டணி சேருங்கன்னும் போது ஒருத்தர் கூட கை கொடுக்கல. ஏன் அதாவது அதிமுகவை வழி நடத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட இந்த இடத்துல கொஞ்சம் சூதனமா இருந்திருக்கலாம். ஏன்னு கேட்டா அவரும் விஜயை பயன்படுத்திக்கிட்ட இளைஞர்கள் தானே இவங்க பின்னாடி. அதாவது எங்க இருந்து இந்த பேரை கண்டுபிடிச்சாங்கன்னு ஆராய்ஞ்சா இந்த பேருக்கு சொந்தக்காரர், இந்த பெயரை வைத்தவர் பார்த்தீங்கன்னா அண்ணன் நாம் தமிழர் கட்சி சீமான் தான் வந்து தற்கூரின்ற வார்த்தையை முதல் பயன்படுத்ததா தெரியுது. அந்த வார்த்தை, அந்த தற்கூரின்ற வார்த்தை இன்னைக்கு வந்து ஒரு வாக்களித்த அனைவரையுமே இத்தனை கோடி பேரையுமே தற்கூரின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட முடியாது. அவர் வாங்க கூட்டணி ஆட்சியில பங்கு தரன்னு கூடும்போது இளைஞர்களை யாரும் பெருசா பொருட்படுத்தலை. ஆனா இளைஞர்களோட சக்தி என்ன அப்படின்றத தெளிவா அபட்டமா வந்து இந்த தேர்தல் வந்து திமுகவுக்கு மட்டும் ஒரு பாடம் இல்லை, அரசியல் வரலாற்றிலேயே இது ஒரு பெரிய பாடம். ஏன்னு கேட்டா முடிவு பண்ணிட்டாங்க, அதிமுக உங்களுக்கு வேணும், திமுக வேணாம், தாவேகா வேணும், திமுக வேணாம், இப்படின்ற மாதிரி யாரு வேணான்றத முடிவு பண்ணாங்க. அப்படி கணக்கு பண்ணீங்கன்னா இருவேறு கட்சியும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இரண்டு கட்சி இப்ப பாத்தீங்கன்னா அவர் வாங்கியிருக்க வாக்கு சதவீதம் 34.93%. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக 27.22% வாங்கியிருக்கு. திமுக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெருக்கி 3% கம்மியா வாங்கியிருக்காங்க. 31-32% அவங்களும் வாங்கியிருக்காங்க. இதுல ரொம்ப அடி வாங்கினது என்னன்னா, முதல்ல ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி பழக்கருப்பியா ஒரு மேடையில பேசினார் பாருங்க, விஜய் வந்ததுனால ஒண்ணு நடக்கும்னா அவரு கூட தப்பா கணிச்சிட்டாரு. பாதி கரெக்ட் பாதி தப்புன்ற மாதிரி விஜய் வந்தனால இங்க எதுவுமே மாறாது, ஆனா ஒண்ணு மட்டும் நடக்கும், நாம் தமிழர் க்ளோஸ் அப்படின்னாரு. ஆனா அவர் சொன்னது பாதி நடக்கல, பாதி நடந்துருச்சு. அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து 38 லட்சம் வாக்குகள் வாங்கி 8.3% வாங்கின வாக்குகள் 3.99% இன்னைக்கு வந்து நிக்குதுன்னா இதை என்ன சொல்றதுன்னு அப்படின்னு பார்த்தா வாக்குறுதியை அள்ளி தெளிச்சிட்டாரு விஜய். வருவோம் வரல அப்படின்ற எண்ணத்துல வாக்குறுதி அள்ளி தெளிச்சாரா இல்லை செய்வாரா அப்படின்னு பார்க்கும்போது இருவேறு கட்சிகளும் 2000 ரூபாய் தரேன் அப்படின்னும் போது 2500 ரூபாய் தரேன் அப்படின்னாரு. பல வாக்குறுதிகளை அள்ளி, பெண்களுக்கு எங்கனாலும் இலவச பஸ், அதாவது எங்க வேணாலும் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டாரு. கன்னியாகுமரில இருந்து காஷ்மீர் இது வரைக்கும், கன்னியாகுமரில இருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும். அதாவது ஒரு படத்துல வந்து மச்சான் என்ன மச்சான் 500 ரூபாய்க்காக அவன் காலில் விழுறாரு, உடு மச்சான் அதை திருப்பி வாங்குறதுக்கு அவன் எத்தனை முறை நம்ம காலில் விழணுன்ற மாதிரி சரி சொல்லி வைக்கலாமேன்னு போற போக்குல சொன்னாலான்னு சொன்னாரா. இதெல்லாம் எப்படி ஏன்னு கேட்டா அவர் மோதி இருக்கிறது ரெண்டுமே இன்னைக்கு வெற்றி பெற்றுட்டாரு. ஆனா இவ்வளவு நாள் நடந்தது தேர்தல், இனி நடக்க போதுதான் அரசியல். இதுக்கு மேலதான் அவர் நிறைய இன்னைக்கு மேலதான் அரசியல். இவ்வளவு நாள் நடந்தது தேர்தல் சிக்கல்கள்லாம் இருக்கு. அதாவது திமுக தலைவர்கிட்ட கேட்டாரு, ஒரு பெரிய ஊடகவியலாளர் கேட்டார், மூத்த ஊடகவியலாளர், விஜய் வந்து உங்களை அதிகமா விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, நீங்க அவரை வந்து விமர்சனமே பண்றது இல்லையே அப்படின்னும் போது நான் அப்படியே பழகிடுச்சு, நான் அப்படியே வந்துட்டேன்னு சொன்னாலும் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடியே விஜயை எதிர்கொள்றதுக்கு ஒரு பெரிய குழுவை உருவாக்கிட்டாங்க தனித்தனியா. ஆனா எந்த இடத்துலயுமே அவங்க விஜயோ தாவேகான்ற கட்சி பேரையோ பதிவு பண்ணாமே இருந்தாங்க. இப்போ கூட நாங்க வந்து எவ்வளவு பெரிய தோல்வியை சந்திக்கல, நாங்கள் ஒரு 3% வாக்குகள் தான் குறைஞ்சிருக்கோம், எங்களை விட அதிக வாக்குகள் வெற்றி பெற்ற கட்சின்றாரு அவரு. என்ன கட்சின்னு சொல்ல மாட்டாரு, வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துன்னு சொல்லிட்டாரு. ஏன்னு கேட்டா அவர் அப்படிதான் ஸ்ட்ராட்டஜியை கையாளுறாரு. ஆனா அவருக்கு கீழே இருக்க குழுக்கள் போட்டிருந்தாங்கல்ல, தனித்தனி குழுக்களா போட்டிருந்தாங்கல்ல, இவர்கள் வந்து விஜய் எந்த லெவல்ல இறங்கி விமர்சனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணாங்க. இதே வந்து நேத்துல இருந்து என்ன துவங்கிட்டாங்க, அதாவது நம்ம ஏன் தோல்வி அடைஞ்சோம்ன்றத திமுக இப்ப சிந்திக்காம திமுக என்ன பண்ணுன்னு கேட்டா இனி விஜய் மேல வலுவான விமர்சனங்கள் வைக்கும். ஏன் இதெல்லாம் பண்ணல, அதுக்கு ஏத்த மாதிரி விஜய் நடந்து கொள்வாரா இல்ல
அவர் மேல, அதாவது எல்லாரும் என்ன சொல்றாங்க, நேற்று கார்த்திக் சிதம்பரம் தன்னோட ட்விட்டர்ல போறாரு, ஆக்டர் விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள். அப்போ நேத்து வரைக்கும் வந்து அவர் ஆக்டர் விஜய் அப்படி அந்த பிம்பத்தை, கலைத்துறையில இருக்க பிம்பத்தை வச்சுதான் அவர் வந்து ஆட்சியை பிடித்தாரு, இவ்வளவு வெற்றி கொண்டாருன்றாங்க. ஆனா இந்த கிரீடம் வந்து உன் தலையை புகழால் அலங்கரி, கிரீடத்தால் அலங்கரிக்காத, கிரீடம் தலை மாறக்கூடியவை அப்படின்ற மாதிரி விஜய் வந்து தன்னுடைய புகழை வச்சுட்டு இப்ப கிரீடம் வந்துருச்சு. இன்னுமேட்டு அந்த அதே கலைத்துறைன்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டே அவர் முதல்வராக இருக்க முடியாது. இன்னுமேட்டு தலைவரா இருக்கும். இவ்வளவு நாள் அவர் நடிகரா இருந்தது ஜெயிச்சிட்டார். இன்னுமேட்டு தலைவரா தாவேகா வழி நடத்தணும். ஒரு முதிர்ச்சியான, அதாவது மு.க. ஸ்டாலின் வந்து 2021 ஆட்சிக்கு வரும்போது அந்த சீட்டுக்கு வந்த உடனே இன்னமும் அவர் மெச்சூர்ட் ஆனார். அதே மாதிரி விஜய் வந்து இன்னும் முதிர்ச்சி ஆகுறாரா, இவர் வந்து கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாத்துறாரா, இல்ல திமுக செய்த சில பல தவறுகள் என்னன்னா, அதிகாரிகள் வசம் கொடுத்துட்டு 2 பேரும் அதிகாரிகள் வசம் கொடுத்துட்டு ஒரு குறுநீல மன்னர்கள் மாதிரி கீழே இருக்க ஆள்ல இருந்து மேல இருக்க ஆள் வரைக்கும் கட்சியில இருக்க ஆளுங்கள் எல்லாரும், அதாவது திமுக பொறுத்தளவுக்கு தலைவர் பலம் உள்ள கட்சி அப்படின்றது உண்மை. ஏன்னு கேட்டா தலைவர்களோட பையன் தான் தலைவரா வர முடியும். தொண்டனோட பையன் தொண்டனா தான் இருக்க முடியாது எல்லா தொகுதியிலும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அங்க ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு கட்டமைப்பு இருந்தது, ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தது. இங்க இவங்க இப்ப 2 வருஷம் தான் இவங்களுக்கு இது எல்லாமே இனிதான் உருவாக்கணும், கொஞ்சம் உருவாக்கி வச்சிருக்காங்க. இது எப்படி அரசாங்கம் நடத்தும், கவர்னன்ஸ் நடத்தும், இது என்ன மாதிரி ஒரு ஒரு ஆபரேஷனா இருக்கும், நீங்க எப்படி வியூ பண்றீங்க? ஏன்னா இதுல வந்து ஒரு 35 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு 23-25 பேர் ஜெயிச்சிருக்காங்க. எப்படி அதுல ஒரு 5-10 மினிஸ்டராவது வருவாங்க, டெஃபினட்டா வருவாங்க, இல்ல ஒரு 5 மினிஸ்டராவது இருப்பாங்க 35 வயசுக்கு கீழே. அவங்க எல்லாம் மாண்புமிகு அமைச்சர்கள். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னவா இருக்க போகுது? முதல் வார்த்தை சொன்ன மாதிரி மக்கள் தீர்ப்புக்கு மதிப்பளித்து அவர்களை மாண்புமிகுவா நம்ம ஏற்றுக்கொள்றோம். ஆனா அவர்களை தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல ஒரு பத்திரிகையாளரா நம்ம இருக்கிறோம். அப்போ இதில் வந்து இன்னசென்ட்டுகள் பலர் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி 35 இன்னசென்ட் இருந்தாலும் லைஃப் டைம் கிரிமினல்ஸ் கொஞ்சம் இருக்காங்க விஜய் கூட. அதாவது 35க்கு நீங்க சொன்ன மாதிரி டிஜிட்டுக்கே நான் வரல, எவ்வளவு இன்னசென்ட்டுகள் இருக்காங்களோ அவங்களையும் வச்சுக்கொண்டு முதிர்ச்சியை அவங்களுக்கு ஏற்படுத்தி, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி, அவங்களுக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு முதிர்ச்சியான ஆட்களை கூட வச்சு நம்ம எவ்வளவு படத்துல பார்த்திருக்கோம். நீங்க ஆக்சுவலா ஒரு முதல்வன் படத்துல கூட நம்ம பார்த்திருப்போம், ஒரு இளைஞன் ஒரு முதிர்ச்சியானவர் அப்படின்ற மாதிரி அவங்கள வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் வச்சுக்கலாமே தவிர, ஆனா லைஃப் டைம் கிரிமினல்ஸ் பல பேர் இருக்காங்க. இவங்களை எப்படி கையாள போறாங்க? இல்ல அதாவது அவங்க யாரு என்ன அப்படின்னு நீங்க அடையாளப்படுத்த வேண்டாம். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் முதல்ல அவங்க ஒரு ஹனிமூன் பீரியட் இருக்கு, ஒரு 3 மாசம் 6 மாசம் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். முதல்ல யார் யார் அமைச்சர் வராங்கன்னே தெரியல, அதெல்லாம் வரட்டு வந்தா நம்ம பேசலாம். முன்புலாம் வந்து திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் முதல்ல அவங்களோட டைலாக் என்னன்னா, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் ஃபர்ஸ்ட் டைலாக் என்னன்னா, கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த டைலாக் வந்து மாறி மாறி இரு திராவிட கட்சிகளும் இவ்வளவு நாள் சொல்லிட்டு தான் இருந்துச்சு. ஆனா அதுதான் உண்மை, அதுதான் உண்மையும். இப்போது இப்ப மிகப்பெரிய விஜய்க்கு ஒரு பெரிய சவாலான ஒரு பெரிய டாஸ்க் என்னன்னா, கஜானா காலியா இருக்கும், நிச்சயமா இருக்கும்னு வச்சுங்க. நம்ம போய் அதை திறந்து பார்க்கல, ஆனா காலியா 10 லட்சம் கோடி கடன். அது எப்படின்னா, அதாவது நாட்டுக்கு விடுதலை கிடைச்சி இவ்வளவு நாள்ல வந்து 5 லட்சம் கோடி, இந்த 5 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி அப்படின்ற மாதிரி 5 லட்சம் கோடினா 10 லட்சம் கோடி இருக்கு. இப்போ அதையும் மேற்கொண்டு விஜய் சேர்த்தார்னா நாட்டு மக்கள் வந்து அவ்வளவுதான், அவங்க தலையில தான் எல்லாம் விடியும். அப்போ நீங்க சொன்ன மாதிரி பெரும்பான்மை இல்லை. அந்த பெரும்பான்மை எங்க தேடணும்னா, அனுபவம் உள்ள முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல் தலைவர்களோடைய ஒருத்தங்களோட அரவணைத்து அவர்கள் மூலியமா, அதாவது முழுமையா அதிகாரிகளை நம்பாமல் அதாவது நல்ல அதிகாரிகளை உடன் வைத்துக்கொண்டு அவர்கள் மூலியமா நேரடியா கண்காணித்து நேரடியா செயல்பட்டார்னா அவருக்கு செயல்படக்கூடியதுக்கு உண்டான பிரீத்திங் டைம், அதாவது நீங்க சொன்னது 3 மாசம், நம்ம 1 வருஷம் கொடுப்போம். ஒருவர் யாராருக்கோ 50 இத்தனை ஆண்டுகளை கொடுக்கும்போது 1 வருஷம் விஜய் கொடுப்போம். புதுசா தானே குழந்தை ஓடியாதானே தவந்து எந்திரிச்சு நடந்து ஓடணும்ல, அப்போ 1 வருஷம் கொடுப்போம். இந்த 1 வருஷத்துல எதிர்கட்சிகளும் மற்ற கட்சிகளும் விஜயை சும்மா விடாது. விஜய் எங்க போறாரு, விஜய் வீட்டுக்கு எந்த நடிகை போறாங்க, விஜய் காலையில என்ன பண்ணாரு, விஜய் வீட்டுக்கு இவர் சந்திச்சாரு, விஜய் கூட இருக்கவர் அவர் அந்த கட்சியை சேர்ந்தவர், அந்த கட்சியில அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க 3 பேர் வந்துட்டாங்க, இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க 2 பேர் வந்தாங்கன்னு திமுக தரப்பில் இருக்க
பலர் விமர்சனத்தை ஏற்படுத்துவார்கள். ம். இந்த விமர்சனத்தை பொருட்படுத்தாமல், இந்த சில்லற விமர்சனத்துக்கு எல்லாம் செவி சாய்க்காமல் அவர் நல்ல அதிகாரிகளை கொண்டு, அதாவது ஒரு உதாரணம் சொல்லணும்னா, திமுக நல்ல ஆட்சி நடத்துச்சு அப்படின்றது ஒரு ஊடக பிம்பத்தை வச்சு ஒரு பெருசா கொண்டு வந்தாங்க. மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தல. ம். ஆனால் துப்புரவு பணியாளர்கள்ல இருந்து அனைவருமே தனியார் மயமாக்கப்பட்டுச்சு. ஓகே. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கண்காணிக்கணும். தனியார் மயமாக்க கூடதெல்லாம் தடுக்கணும் முதல். மூணாவது வந்து அவர் சொன்ன வாக்குறுதியில ம். 18,000 இருந்து 25,000 காவலர்களுக்கு உயர்த்துறன்றது ஒரு கொஞ்ச நாள் ஆகும். ஆனா விடுமுறை தரேனார்ல, அதை உடனே பண்ணலாம்ல. ம், ம். அப்போ ஒரு பெரிய இதுக்கு வந்து ஒரு சின்னதா மருந்து போட்ட இல்ல மாதிரி. சார், இப்போ இன்னொன்னு அனைத்து பெண்களுக்கும் 2,500 ரூபாய் ம். அப்படின்ட்டாரு. ம். இப்போ அதுக்கெல்லாம் என்ன பட்ஜெட் ஒதுக்க போறாங்க? ஏன்னா ஏற்கனவே இவங்க 1000 ரூபாய் கொடுக்கும்போதே அது ஒரு 1.25 கோடி பேருக்கு தான் கொடுத்தாங்க. நிச்சயமா 2 வருஷம் ஆகும் அதெல்லாம் பண்றதுக்கு. இதெல்லாம் அந்த 2000 இதெல்லாம் பண்றதுக்கு 2 வருஷம் ஆகும். ஓகே. 2 வருஷம் ஆகும். அதாவது இமீடியட்டா இப்ப ஃபர்ஸ்ட் முதல் கையெழுத்து என்னவா இருக்கும் விஜய் இது அப்படின்ற மாதிரி எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருக்கும். ம். ஏன்னா இவர் ஒரு மாற்று அரசியல்வாதி, மாற்று சக்தி அப்படின்னும் போது விஜய் சொன்ன ஸ்கீம்லயே இவர் எதை ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றாருன்ற ஒண்ணு பெரிய ஹைலைட்டா இருக்கும். நிறைய இருக்கு அது அவருக்கு. மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியதா கூட இருக்கணும். ஆமா. அப்பதான் அந்த மக்கள் பரவாயில்லப்பா, நாங்க விஜய் உட்கார வச்சோம் அதனால இது நடந்திருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அதற்கு தான் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. காவல்துறை பெண்களுக்கு விடுமுறை முதலா, ம். இல்ல ஊதிய உயர்வு, அது ஜியோ பாஸ் சார் பண்ணணும். இதெல்லாம் ஒரு மூணாவது sector சார். டாஸ்மாக் வந்து ஒழிக்கிறதுக்கு கையெழுத்து போடுறாரா? அதுதானே அவர் முதன்மையா இருக்குது. இந்த டாஸ்மாக் கட்டுப்பாடு தானே, அதை தானே அவர் கொண்டு வந்தாரு. சட்டம் ஒழுங்கு, மது இதை தானே கொண்டு வந்தாரு. அப்ப இப்ப எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கக்கூடியது இந்த ஒரு விஷயம். டாஸ்மாக் நான் அவர் எது என்ன கொண்டு வராரு, என்ன கண்ட்ரோல்? அப்ப வருமானம் வர இடத்துல கை வைக்கிறாரா? அவருக்கு யார் ஆலோசனையை வழங்குறாங்க? இப்ப திமுக தலைவர் வந்து 2021 ஆட்சி அமைக்கும் போது அவர் தொடர்ந்து ஒரு 4-5 செக்ரட்டரி போட்டாங்க, ஐஏஎஸ் போட்டாங்க, நிறைய குழுக்கள் போட்டாங்க. குழுக்களையும் அதிகமா குழுக்கள் போட்டதும் திமுக தான். இந்த 5 ஆண்டுகள்ல தான் எல்லாத்துக்கும் குழு 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 போட்டு அந்த மாதிரியும் குழுக்களையும் கொண்டு வந்து மக்களை வெறுப்படைய செய்யாம நல்வழி இவர் நடத்துறாரா? மற்றவங்களை வந்து, அதாவது நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னாரு. எந்த இடத்துல இரும்பு கரம் கொண்டு அடக்கியிருக்காரு? அதை இவரு யோசனை பண்ணாம செய்யணும், தன்னோட கட்சிக்காரங்களா இருந்தாலும். அதை மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ரெண்டாவது, நான் வந்தா உங்களை விடவே மாட்டேன், அதே தான் ஸ்டாலின் சொன்னாரு. மிஸ்டர் வேலுமணி அவர்களே, ஊழல் மணி அவர்களே, இன்னும் 9 மாசத்துல ஆட்சிக்கு வரும். திமுகவின் வெறுப்பு ஓட்டுக்கள் பெரும்பாலானது காரணம் என்னன்னா, வாக்குறுதியை காப்பாத்தாததுதான். திமுக வாக்குறுதியை காப்பாத்தல. என்ன மாதிரி வாக்குறுதியை? 1% கூட அதிமுக முந்தைய ஆட்சி காலத்துல ஊழலை வந்து அவர் எந்த விதத்திலையும் நடவடிக்கை எடுக்கல. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மீது மேல கூட நடவடிக்கை எடுக்கல. அப்புறம் எப்படி முன்னாள் அமைச்சர் மேல எடுப்பீங்க? முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஊழல் செய்திருக்க, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கல. அப்படி யாராவது இந்த 5 ஆண்டுகள்ல தொடர்ச்சியா ஒரு சில அமைப்பு, அறப்போர் இயக்கம் போன்ற அமைப்புகள் மட்டும்தான் தனியா குரல் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதை மீட்டு ஒரு தனிநபர்கள் ஊழலை பத்தி பேசும்போது, அதாவது மெசேஜை வாங்கி படிக்காம அந்த மெசேஜரை ஷூட் பண்ணாங்க. எவ்வளவு பேரை சிறையில் அடிச்சாங்க, எத்தனை முறை குண்டாஸ் போட்டாங்க, ஊழலை பத்தி பேசுறவங்களை வாய் அடைச்சாங்க. இது போன்ற செயல்கள் எல்லாம் வந்து திமுக மாதிரி தாவேகா பண்ணுச்சுன்னா, ஒரு சின்ன உதாரணம். இந்த 5 ஆண்டுகள்ல தந்தையும் மகனும் இருந்தாலும், குறுநீல மன்னர்கள் மாதிரி இருந்தாலும், அதிகாரிகள் தான் ஆட்சி செலுத்தினாங்க. ஒரு சில அதிகாரிகளோட சுயநலத்திற்காக ஒரு மாநிலத்தோட சட்டம் ஒழுங்கு டிஜிபியை இத்தனை நாள் போட முடியலங்க. எவ்வளவு விமர்சன பொருளாச்சு. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. டிஜிபி, அதுக்கு பிறகு பொறுப்புக்கு ஒரு டிஜிபி, அதுக்கு முன்னாடி ஒரு டிஜிபி இருந்தாரு. கமிஷனர் ஒருத்தர் உடல்நல சரியில்லாம இருந்தாரு, அவரை தூக்கிட்டு வந்து திரும்ப அந்த சீட்ல உட்கார வச்சு அவரை கொண்டு வந்து டிஜிபி. இப்ப யாரோட நலனுக்காக இதெல்லாம் கொண்டு வந்தீங்க? டிஜிபியே போடல. அப்ப 33 வருஷம் ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு அந்த இது வந்து சுயநல அதிகாரிகள் சிலர் செய்ததுனால, அவர்கள் பேச்சை இவர்கள் கேட்டதுனால, இதே தவறை தனக்கு கீழே உள்ளவங்க பேச்சை மட்டும் கேட்டுக்கிட்டு, அதாவது திமுக தலைவர் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு என்ன அப்படின்றத இன்னைக்கு பட்டவர்த்தமா தெரிஞ்சிடுச்சு. யூடியூப்ல பல பேர் விமர்சனம் பண்றத அவர் கவனிக்கிறது இல்ல, அவர் நாலேஜுக்கு போறதே கிடையாது. அதிகாரிகளோட அது க்ளோஸ் பண்ணப்படுது. அதே தப்ப விஜய் பண்ணக்கூடாது. அதாவது அதெல்லாம் பாக்குறாரு சார், அதே தப்ப இனிமேட்டு பாப்பாரான்றது ஒண்ணு இருக்குல்ல, இனிமேட்டு பாப்பாரா. அப்ப 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒருத்தரை நம்பும் போது அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்றதை மட்டும் தான் இவர் நம்பிக்கை மாதிரியா இருக்கும். அப்ப 2ஆம் கட்ட தலைவர் மேலேயே ஒரு விமர்சனம் வரும்போது
இப்போ நான் சொன்னேன்ல லைஃப் டைம் கிரிமினல்ஸ் இருக்காங்க, அந்த லைஃப் டைம் கிரிமினல்ஸை சுற்றி சுற்றி பேரிகார்டு கட்டிட்டாங்க. பேரிகார்டுன்றது வந்து பாதுகாப்பு வளையம் கட்டிட்டாங்கன்னா அதுக்கு கீழே இருக்கவங்க யார் எது சொன்னாலும் மேலே போகாது, இவங்களோட நின்றுருச்சுன்னா சரி. மிகப்பெரிய விமர்சனத்தை, அதாவது நேற்று திமுக தலைவரோட மைத்துனர், அதாவது அம்மா துர்கா அம்மாவோட வந்து சகோதரர் மருத்துவர் திரு ராஜமூர்த்தி அவர்கள் ஒரு பதிவு போடுறார். காலையிலேயே போட்டார் 11:30க்கே முகநூல்ல இருக்கு. அது திமுக அப்ப தோல்வி அடையல, கவுண்டிங் தான். திமுகவின் தோல்விக்கு அதிகாரிகளும் அமைச்சர்களும் தான் காரணம்ட்டார். இதை வந்து எப்படி அவர் சொன்னது ஒரு வகையில இருந்தா கூட அவர் டைரக்டா அவங்கள சொல்ல முடியல. அப்ப இவங்க எவ்வளவு தப்பு பண்ணியிருப்பாங்க அதை அவரால் நேரடியா சொல்ல முடியல. அதே மருத்துவர் ராஜமூர்த்தி நேத்து இரவு வந்து இன்னைக்கு காலை ஒரு பதிவு போட்டிருக்கார், இந்த ஆட்சி இன்னும் 1 வருஷத்திலே முடிவுக்கு வரும் அப்படின்றார். அப்போ அடுத்த உங்களோட மிகப்பெரிய வலுவான ஒரு திராவிடர் கட்சி இருக்கு, அவங்க கிட்ட ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கு, நீங்க இன்னுமேட்டு தான் அந்த கட்டமைப்பை உருவாக்கணும். அந்த கிரேஸ்ல ஓடியாந்து ஜெயிச்சிட்டீங்க, உங்களை மக்கள் வந்து மாற்றா ஏத்துக்கொண்டாங்க, உங்களை என்னென்ன மாதிரிலாம் விமர்சனம் வச்சாங்க, மாவட்டத்துக்கு வரல, வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன்றாரு, நீங்க வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன்றாருன்னு உங்களை சொல்லும் போது நீங்க வீட்டுக்குள்ளேயே வந்துட்டீங்க. அது அவங்களுக்கு தெரியல. திமுக நபர் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டீங்க, அதிமுக கட்சி குடும்பத்தினர் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாரு. ஆனா அடுத்த முறை இதை விஜய் தக்க வச்சுப்பாரா? இந்த இனிமேட் அதை நான் முதல் சொன்ன மாதிரி இப்போது தேர்தல் தான் முடிந்திருக்கு, பெரிய சவால் காத்துக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய சவாலும் விமர்சனங்களும் தொடர்ந்து காத்து கொண்டிருக்கு. அவங்க பெரும்பான்மையை நிரூபிக்க யார் யார் ஆதரவு தெரிவிப்பாங்க, யார் ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கு? உங்களை மாதிரி தான் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். நம்ம ஒன்று சொல்லி இன்னைக்கு சமூக வலைதளம்ன்றது எல்லாத்தையும் நம்ம பேசினதே நமக்கு எடுத்து பிரதிபலிக்கின்ற மாதிரி இவர் 2 வாரம் கால நீட்டிப்பு கேட்டிருக்காருன்ற மாதிரி. ஆனா அவ்வளோ டைம் நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க. நிச்சயமாக இப்போது பெரிய ஆலோசனை நடைபெற்று கொண்டிருக்கு. அதனால பெரும்பான்மையை நிச்சயமா நிரூபிச்சிருவாரு. பெரும்பான்மை நிரூபிச்சுக்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிறது தான் நமக்கும் நல்லதா இருக்கும். ஏன்னு கேட்டா ஒருத்தர் கேள்வி கேட்கறதுக்காக ஒருத்தரா இருக்காங்க, பல பேர் இப்ப பேச்சுவார்த்தையில் நடந்து கொண்டு இருப்பாங்க, பல பேர் அது எல்லாமே பண்ணுவார். விஜய்க்கு இது ஒரு புது விதமான படமா இருக்கும். இந்த படம் ஒரு புது படமா இருக்கும். விஜய்க்கு இது புது படம், இது புது படம். இனிமேட்டு இந்த படம் ரிலீஸ் ஆனா ஒரு தலைவரா வரணும். அவர் வந்து இனிமேட்டு மக்களிடம் எளிமையா அணுகக்கூடிய நிலையில அவர் இருக்கணும். இதே மாதிரி பந்தோபஸ்ல இதே மாதிரி பேட்டர்ன்ல போனாங்கன்னா இன்றும் ஜெயலலிதா அவர்கள் மறைந்தும் இன்றும் சொல்றாங்கல்ல, அவங்க வீட்டுல இருந்துச்ச உடனே தாம்பரத்துல டிராபிக் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு. இந்த நிலை வந்தால் நிச்சயமாக விஜய் பேரு வந்தால் போகாது பழின்ற மாதிரி விரைவில் கெட்டு போவோம். மக்கள் எளிமையா அணுகக்கூடியதா இருக்கணும். இத்தனை நாள் அவர் இல்லாம கடைசி நாள் வீட்டு வாதல்ல மனு கொடுக்க வந்த அறியாமையில வந்த ஒரு சிலருக்குல காரை கூட நிப்பாட்டி கையை கூட யாரா பிஏ கிட்ட கூட வாங்க சொல்லாம போனது வந்து பெரிய விமர்சன பொருளாச்சு. நாட்கள் முன்னாடி இனி எப்படி இருக்காரு, அதெல்லாம் மாற்றிக் கொள்றாரா? இனிமேட்டும் நடிகராவே இருந்தாருன்னா எடுபடாது, அரசியல் தலைவரா வரணும். நாட்டுக்கு உங்களுக்கும் எனக்கும் முதல்வரா இருக்கணும். பார்க்கலாம் சார் என்ன பண்றாரு அப்படின்னு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, மக்கள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி விமலேஸ்வரன் சார். மிக்க நன்றி.